திருச்சி மாவட்டத்தில் அறுவடை செய்யப்பட்ட பல லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்யாததால் ரோட்டில் குவித்து வைக்கப்பட்டிருப்பது குறித்து தினமலர் செய்தி வெளியிட்டது. மதுரையில் இன்று நடந்த செய்தியாளர் சந்திப்பில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தினமலர் செய்தியை சுட்டிக்காட்டி ஆவேசமாக பேசினார். முதலமைச்சர் சொல்றாரு அவதூறு செய்யணும், உங்க பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் இந்த நேரடி கொள்முதலத்துல அடுக்கி வைக்கப்படுகின்ற இந்த அரசு கொள்முதல் செய்யப்பட்டு நேரடி கொள்முதலத்தில் முளைத்த அந்த நெல்மணி எல்லாம் காட்டினீங்க, மூட்டைகள் எல்லாம் முளைச்சு போனதெல்லாம் காட்டினீங்க. அதோட திறந்த வெளியில் விவசாயிகள் குவித்து வைக்கின்ற நெல்மணிகள் எல்லாம் முளைத்த செய்தியெல்லாம் காட்டினீங்க. அப்படின்னா அந்த செய்தியின் அடிப்படையில் தான் நான் போய் டெல்டா மாவட்டத்தெல்லாம் பார்வையிட்ட விவசாயிகளை சந்திச்சு நேரடி கொள்முதல் சொன்னேன். அப்படின்னு இந்த வர செய்தியெல்லாம் பொய்யான செய்தியா, இதெல்லாம் அவதூறான செய்தியா? அப்படித்தானே முதலமைச்சர் இருக்கிறார். அதோட திருச்சியில இன்றைக்கு இந்த பத்திரிகை தினமலர் பத்திரிகையில் வந்திருக்குது. இன்றைய தினம் திருச்சியில கொள்முதல் செய்யும் சாலையை தேங்கி கிடக்கும் 1 கிலோமீட்டருக்கு நெல்லு தேங்கி கிடக்குது. விவசாயிகள் விளைவித்த நெல்லை கூட முறையாக கொள்முதல் செய்ய முடியாத திறமையற்ற உண்மை முதலமைச்சர் தான் இப்படிப்பட்ட கருத்து சொல்லிட்டு இருக்காரு.